நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற பாரத பிரதமரின் கேலோ இந்தியா டயலாக் கேல் கி பாத் PMK சாத் காட்சியை பார்வையிட்டது தங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியதாக மருந்தியல் கல்லூரி மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஓய்ந்திருக்காமல் ஓடி விளையாட வேண்டும் என்கிறார் மகாகவி. விளையாடும் இந்தியா என்றும் ஆரோக்கியமாக இருக்கும் என்கிறார் பாரத பிரதமர். இந்தியாவின் சிறந்த ஹாக்கி வீரராக திகழ்ந்த தயான் சந்தை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. விளையாட்டு மீதான ஆர்வத்தை இளைஞர்களிடம் உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். நாடு முழுவதும் நடைபெற்ற காணொலி காட்சியின் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் நாமக்கல் ஆகிய 2 இடங்களில் இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் கேலோ இந்தியா பாரத பிரதமருடன் கலந்துரையாடல் கேல் கி பாத் PMK சாத் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரதமரின் காணொலி வழியிலான உரை இதில் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் உள்ள மருந்தியல் கல்லூரி ஒன்றில் மாணவ மாணவிகள் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாரத பிரதமரின் உரையை காணொலி வழியாக பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ஒத்துழைப்புடன் பல்வேறு பயிற்சிகளை பெற்று தேக்வாண்டோ விளையாட்டுகளில் தேசிய போட்டிகளில் பங்கேற்று தங்கம், வெள்ளி, வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்ற தேக்வாண்டோ வீரர் கோகுல விசித்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடி பாரத பிரதமரின் காணொலி காட்சியை அனைவரும் பார்வையிட்டனர். கல்வி நிறுவனங்களின் இணை மேலாண் இயக்குனர் திருமதி ஐஸ்வர்யா லட்சுமி தலைமை வகித்தார். பாரத பிரதமரின் இன்றைய உரை தங்களுக்கு விளையாட்டுத் துறையின் மீதான ஆர்வத்தை அதிகரித்திருப்பதாக வீரர்கள், மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர். இங்கே இன்னைக்கு நம்ம மை பாரத் ட்ரீம்ல இருந்து பிரைம் மினிஸ்டர்ஸோட லைவ் இன்ட்ராக்ஷன் கான்ஃபரன்ஸில் நம்ம காலேஜ்லேருந்து நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் பிரைம் மினிஸ்டர் நமக்கான நிறையா ஐடியாஸ், அட்வைசஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கோ இல்லை மொபைல்ஸ்க்கோ அந்த மாதிரி அடிக்ட் ஆகாமல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக போங்க, ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் கூட ஃப்ரம் வீட்டிலேருந்து கூட நம்ம ஃபேமிலி கூட அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கூட நம்ம ஸ்போர்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதெல்லாமே ரிலேட்டடாக நீங்கள் போங்க, இந்த மாதிரி அடிக்ட் ஆகாதீங்க. ஏன்னா இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய அடிக்ட் ஆகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி அடிக்ஷனுக்கு போகாமல் நம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸ்க்கு போய் பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி 2036 நம்ம இந்தியாவை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுன்ற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்களோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு யங்ஸ்டரான நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இங்கே கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இந்தியாவுக்காக நீங்கள் விளையாடி பெருமை சேருங்க அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டரும் நானும் கேட்டுக்கிறேன். வளர்ச்சியடைந்த பாரதத்தின் முதற்கட்டமாக விளையாட்டுத்துறைக்கு பாரத பிரதமர் அதிக முக்கியத்துவம் அளித்து வருவது மாணவ மாணவிகள், விளையாட்டு வீரர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து S. கண்ணன்.